AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 3 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்த நிலையில் இன்று அவர் டெல்லி புறப்படுகிறார். மீண்டும் 16ஆம் தேதி சென்னை திரும்புவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். இன்று டெல்லி செல்லும் ஆளுநர் மீண்டும் 16ஆம் தேதி வருகிறார். இதனால் அமைச்சர் பதவி பிரமாணம் தள்ளி போகிறது. 16ஆம் தேதி கண்டிப்பாக அதற்கு பிறகு ஏதேனும் ஒரு நாள் அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான தகவல்கள் ஏதேனும் ஆளுநர் தரப்பிலிருந்து வந்திருக்கிறதா? விவரம். ஆளுநர் டெல்லி செல்கிறார். ஏற்கனவே அவர் இது திட்டமிட்டபடிதான் இது செல்கிறார்கள் சொல்கிறார்கள். ஏற்கனவே இந்த டெல்லி பயணம் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது என்றும் இதுக்கும் பொன்முடி அவர்களுடைய பதவியேற்புக்கும் எந்த சம்மதம் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட மத்திய அரசுடைய அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணியிடம் அவர் சில சட்ட ஆலோசனைகளை கேட்க இருப்பதாக தகவல். லீகல் ஒப்பீனியன், அதாவது பொன்முடி அவர்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் அவர் லீகல் ஒப்பீனியன் வாங்குவதற்காக தான் செல்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஏற்கனவே முதலமைச்சருடைய பரிந்துரை கடிதம் நேற்று இரவு 7 மணி அளவில் முதலமைச்சருடைய செக்ரட்டரி ஒருத்தர் நேரில் போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவருக்கு பதவி பிரமாணம் நேற்று இரவே பண்ணி வைங்க, இல்லைன்னா இன்னைக்கு காலையில பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கவர்னர் ஏற்கனவே திட்டமிட்டபடி செல்றாங்க. 16ஆம் தேதி அவர் மீண்டும் சனிக்கிழமை தான் சென்னை திரும்புகிறார். அவர் அந்த லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்துதான் பதவி ஏற்பார் என்று பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்று தகவல் வெளியாக இருக்கிறது. என்ன மாதிரியான லீகல் ஒப்பீனியன் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம பொறுத்தவரை தான் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அவர் பொன்முடி அமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் ஒரு முக்கியமான திருப்பமாக கவர்னர் டெல்லி செல்கிறார். மத்திய உள்துறை அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பெற்றுதான் அவர் சென்னை திரும்புவார் என்று தெரிகிறது. கூடுதல் விவரங்கள் நமக்கு இன்றைக்கு டெல்லியிலிருந்து நம்மளுக்கு அவர் யாரை சந்திக்கிறார் என்பது குறித்து நம்மளுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் நமக்கு தகவல் தெரிவிப்பார்கள். ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி பாத்தீங்கன்னா அவருடைய தகுதி இழப்பு ஏற்பட்டது. அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்றதால், ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்ற மேல்முறையீடு மூலமாக அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது. அவர் தகுதி நீக்கம் ரத்து செய்யப்பட்டு நேற்று இரவு சபாநாயகர் அவசரமாக நெல்லையிலிருந்து அவருக்கு உடனடியாக அரசு இதழில் போடப்பட்டு நேற்றைக்கு அவர் எம்எல்ஏவாக திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினராக நேற்றே ஆனார். இந்த நிலையில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள் என்பதை வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆளுநர் டெல்லி செல்வதால் அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி தள்ளி போகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.